சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க ராஜாங்கிட்ட வந்து அப்பத்தா இது மாதிரி எல்லாமே பண்ணது நான் தான். என்ன சேது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல விட்டுருவான். ஹாஸ்பிட்டல் விட்டதுக்கு அப்புறம் நானும் தமிழும் புறவாசல் வழியா வேற வண்டி பிடிச்சி நாங்களையா அந்த ஸ்கூலுக்கு போனோம். நான் தான் அழைச்சிட்டு போய் தமிழ்ல பரிட்சை வச்சேன். அதனால சேதுக்கே இந்த உண்மைதான் தெரியாது. நாங்க திரும்பவும் பரிட்சை எழுதி முடிச்சுட்டு அதே மாதிரி வண்டி பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வழியா புறவாசல் வழியா உள்ள போயிடுவோம். சேது அங்க உட்காந்துருப்பான். திரும்ப எங்களை அழைச்சிட்டு வந்துருவான். மற்றபடி சேதுக்கு இதுக்கும் எந்த விஷயமும் கிடையாது. சொல்லப்போனா சேதுக்கே இப்படி விஷயம் இருந்தது தெரியாது ராஜாங்கம் அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, இங்க ராஜாங்கம் உடனே அதானே பார்த்தேன். எனக்கு தெரியும் என் புள்ள மேல எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு. என் புள்ள இப்படிலாம் பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை நல்லாவே இருக்கு. அதனால ஆத்தா, ஆனா நீ போய் இப்படி பண்ணுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆத்தா. உன்னை நான் எந்த அளவுக்கு நம்புறேன். பெத்த ஆத்தா நீ. ஆனா நீ வந்து என் முதல்ல குத்து வச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோட நீ என்கிட்ட பேச நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கேருந்து போயிட்டாரு. ராஜாங்கம் ராஜாங்கம்னு ஆத்தா கூப்பிட ராஜாங்கம் காலையே வாங்கல. சன்னியாசி சொல்றாங்க, என்ன ஆத்தா அப்படி பண்ணிட்ட நீன்னு? அண்ணனுக்கு பிடிக்காத பண்ணா கோவம் தெரியாது அவனுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஆத்தா நீ அண்ணனுக்கு பிடிக்காத சொல்லி பண்ண? ஏன் ஆத்தா போத்தா அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே தாமரை, அதெல்லாம் போகட்டும், இவ தப்பு பண்ணிருக்கால, இவளுக்கு என்ன தண்டனை அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு தாமரை கேட்க, அப்பத்தான் ஒண்ணு, என்னடி என்ன தண்டனை கொடுக்கணும்? இங்க பாரு, உனக்கு என்ன வேணும் இப்போ? நான் தான் ராஜான்னு சொல்லிட்டான்ல. ராஜாங்கவும் போயிட்டாலும் அமைதியா, அப்ப நீங்க என்ன ஆட்டிட்டு இருக்கிறீங்க? போங்க நம்ம இங்க இருந்து அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி, சித்ரான்னு 4 பேரும் அங்கிருந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் சும்மா இல்லாம எனக்கு அப்படி ஆயிடுச்சு, நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு இங்க பேசிட்டு இருக்காங்க. அதுல சாவித்திரி சொல்றாங்க, மதனி இங்க பாருங்க, இந்த விஷயத்த மட்டும் நம்ம கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவ இன்னும் அடுத்தடுத்து நிறைய பண்ணுவா. இந்த வீட்டுல இருக்க நமக்கு ஒரு சட்டம், அவளுக்கு ஒரு சட்டமா? இதே வீட்டுல பிறந்து வளர்ந்த நானே இது மாதிரி சின்ன தவறு பண்ணாலும் எங்க அண்ணன் அவ்வளவு கோவப்படுவாரு. ஆனா இவன் எங்கேயோ பிறந்து எப்படியோ வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு பிடிக்காத எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. குடும்பத்தையே நாட்டம் பண்ணிட்டு இருக்கா. சொல்ல போனா பெத்த அம்மா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது மதனி. போஸ் சொன்னேன், என்னம்மா நினைச்சிட்டு இருக்காங்க இங்க? நான் பண்ண தப்புங்கிறாங்க, அவ பண்ண தப்பு இல்லைங்கிறாங்க. இந்த வீட்டுல அப்போ நமக்கு ஒரு சட்டம் அவளுக்கு ஒரு சட்டமாமா அப்படின்னு கேட்க, ஈஸ்வரி ஒண்ணு, புரியுது போஸ், இருக்கட்டும் வீடு. இப்போ என்ன, அவ பண்ண தப்பு இல்லைன்னு சொல்றாங்களே, அதே தப்பு நம்மளும் பண்ணுவோம், கேட்டா பேசிக்கலாம். அதுக்கு சித்ரா சொல்றாங்க, என்னமா சொல்ற? அதுக்காக நாங்க போய் படிக்க முடியுமா? இங்க போறோமா, எங்களுக்கும் படிப்பு வரல, அதனாலதான் நாங்களும் நிப்பாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். புரியுதா? அதுக்கெல்லாம் போய் படிக்க முடியாதுமா எங்களால. அதுக்கப்புறம் சித்ரா, உங்களை படிக்க சொல்லடி. உங்க பெரியப்பாவுக்கு எது பிடிக்காதோ அதை பண்ணுவோம். கேட்டா தமிழ் பண்றால அதான் அவங்களும் பண்றான்னு சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு இங்க முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழுக்கு அவங்க வீட்டுல இருந்து கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, தமிழே எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்கம்மா, சொல்லுங்கம்மா. தமிழே, என்னடி பரீட்சையில 600 மார்க் வாங்கியிருக்காமே, கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எனக்கு சந்தோஷத்தோட வந்து உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. ஆனா எங்க உன் வீட்டுக்கு வந்தா உங்க மாமனார் எங்களை பார்த்து கோவப்படுவாருன்னு தாண்டி பயமா இருக்கு. சரி தமிழ், நீ 600 மார்க் எடுத்து உங்க மாமனார் தெரிஞ்சுதாடி? அடையாம நீ வேற, பெரிய கலவரமே நடந்துச்சுமா இங்க. பிரஸ் மீட் எல்லாம் கூட்டு வந்து பெரிய பிரச்சனையாக வேண்டியது. ஆனா டக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள அம்மாச்சி வந்து, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், நான் தான் தமிழை பரிசு அழைச்சிட்டு போனேன், எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்ப என்னாச்சு தமிழ்? அப்ப என்னாச்சு, வழக்கம் போல மாமா ஒண்ணு, பெத்த அம்மா நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்டல, இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அம்மாச்சி என்ன சொன்னாங்க, இங்க பாரு, உனக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், இதனால நீ ஃபீல் பண்ணாத. உனக்கு டாக்டர் படிக்கணும் தானே ஆசை, நீ டாக்டர் படிச்சு டாக்டர் ஆகி இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்ப என்ன தமிழ், பரவாயில்ல, அவங்களாச்சும் கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்களே, அதான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு இங்க அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சேதுக்கு ரொம்ப குற்றம் வச்சியா இருக்கு. ஏன்னா தப்பு பண்ணது நம்மளும் தானே. ஆனா நாம இல்லைன்னு சொன்னோம், அம்மாச்சி மட்டும் மாட்டிக்கிட்டாங்களே. நாம அப்பாத்தாட்ட சொல்லிட்டு அப்பாட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சேது ஏஞ்சிருக்காரு. கரெக்டா பார்த்தா அம்மாச்சி அங்கேயே வராங்க. வந்ததும், அப்பா சேது எங்கப்பா போற? இல்லாத்தா, நீ ஏன் தளத்தையும் ஒத்துக்கிட்ட? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்பா உங்ககிட்ட பேசாம போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போய் சொல்லிடாத்தா, அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் பாத்தீங்களா அங்க எல்லாருமே சொன்னாரு, என் பையன் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. எனக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்காத்தா, நான் போய் சொல்லிடாத்தா அப்படின்னு சொல்லி சொல்ல, இங்க பாரியா, அவன் என் பையன்யா, என் பையன் என் மேல கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ அதான் எது நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஒண்ணும் இல்ல, அவன் கோவம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? பெத்த அம்மா என்கிட்ட அவளை பேசாமலாம் இருக்க முடியாதுயா. கண்டிப்பா இந்த 2 நாள்ல அவனே வந்து பேசிடுவான். அதை நான் பாத்துக்கிறேன் சேது. அதனால நீ போய் இதெல்லாம் யாரும் சொல்லிக்காத. இங்க படிச்சது இந்த விஷயத்த இதோட மறந்துடு. தமிழ் செல்வியா பரிசு அழைச்சு போனது நான் மட்டும்தான், புரிஞ்சா? உனக்கு இதுக்கும் சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுல உனக்கு பிடிக்காதவளும் உன்னையும் இவங்க அப்படி பிரிக்கணும்னு நிறைய பேர் கங்கு நாடிட்டு ஆடிட்டு இருக்காங்கப்பா. அது இந்த ஆத்தாவுக்கும் தெரியும். அதனாலதான் சொல்றேன்,
நீ இதுக்கப்புறம் இந்த உண்மையை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? இனிமே சத்தியம் பண்ணு அப்படின்னு சேதுகிட்ட சத்தியம் வைக்கிறாங்க அப்பத்தா. இங்க சேதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா தப்பும் கூட இருந்துட்டு நாம, ஆனா இங்க அப்பதான் மட்டும் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு தீரணும் அப்படின்னு ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரா 4 பேரும் கங்க நட்டி சுத்திட்டு இருக்காங்க. இதுல மட்டும் சேதுக்கு கண்டிப்பா பங்கு இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பிரச்சனையை பெருசா ஊதி சேதுவை எப்படி நாம ராஜாந்திரம் பிரிச்சிடலாம், அந்த கேப்ல போஸ வீட்டுல கொண்டு வந்துடலாம். ஆனா சேதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது மட்டும் தான் எங்களால நம்ப முடியல அப்படின்னு இங்க சாவித்திரி ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்போதைக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு போகும்போது சேது கூட தான் போனா, அப்ப கூட போன சேது ஹாஸ்பிட்டல் சும்மாதான் உட்காந்துருப்பான். ஏன் அத்தாச்சி? அதான் மத்த எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு என்னமோ இதுல சேதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் தோணுது. ஆனா எங்க ஆத்தா தான் இல்லவே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நாம அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சேதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா எங்க அண்ணன் சேதுவை அடிச்சு விரட்டிடுவாரு அப்படின்னு இங்க சாவித்திரின்னு சொல்றாங்க. அப்பனா நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே புரியலையே நமக்கு அப்படின்னு இங்க சாவித்திரி ஈஸ்வரியும் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க.